12 மணி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறப்போ எதற்காக இப்போ உடனடியா 12 மணிக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன சட்டசபைக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாத இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸை வச்சு எங்களோட இளம் தலைவரை அராஜக முறையில கைது செய்து, நாளைக்கு பட்ஜெட்ன்ற காரணத்துக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு ஆணித்தரமா சொல்றோம் நாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசமான செயல் தமிழ்நாட்டில் நடக்குது. ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் இது. இதே நடிகர் விஜய் பெண்களுடைய பிரைவேட் பார்ட் என்று சொல்லப்படுகிற பின்பகுதியில கை வைத்து அழுத்துவதை போல ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அதே போல தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு வைத்துள்ளார் என்று நாங்கள் கூறவில்லை. அவர்களுடைய மனைவி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கார்கள் விவாதத்தை கேட்டு. ஒரு தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபரே இப்படி 12 மணி வரை காத்திருக்க வேண்டும், எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொன்ன நிலையிலே கூட இன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையாவது தாவேகாவின் அரசினால் இன்றைக்கு அழைத்து செல்கிறார் என்றால் இது நீதியை எதிர்க்கின்ற ஆட்சியாகத்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல திமுக சார்பா விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்துகிட்டாரு. அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துல முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்ததா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தஞ்சாவூர் காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைதும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ காலை முதலே இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிற தகவல் வந்ததிலிருந்து இன்று காலை முதலே இந்த பகுதியில தொண்டர்கள் அலைமோதக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல் நிலவிட்டு இருந்ததையும் நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த தொண்டர்களும் ஆதரவாளர்களும் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்ட இந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேற்று காவேரி பிரச்சனைக்காக எதிர்கட்சி தலைவர் நேற்று தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் நடத்தினாரு. நாளை சட்டசபை இருக்குது. சட்டசபைக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாத இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, முன்கூட்டியே ஒரு காரணம் காட்டி எங்க தலைவர் இன்னைக்கு காலையில தஞ்சாவூர்ல இருந்து ஒரு போலீஸ் இங்கே போலீஸோட பர்மிஷனோட சேர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸை வச்சு எங்களோட இளம் தலைவரை கைது செய்து அராஜக முறையில் கைது செய்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு முறையில் எங்கள் எல்லாரையும் தள்ளி கிள்ளி விட்டு பெரிய லெவலில் ஒரு அடக்குமுறையை கையாண்ட இந்த தாவேகா காவல்துறையும் மிக வன்மையாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போ தலைவரை கைது செஞ்சு தஞ்சாவூர் கூட்டு போகிறதாக ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் அதை பின்தொடர்ந்து தலைவருக்கு ஒரு மாவட்டந்தோறும் அங்கங்கே இது எதிர்ப்பு ஒளியாக மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தை திமுக இளைஞரணியோ மற்ற எல்லா அணிகளோ எல்லா மாவட்ட செயலாளர்களோ இதை நடத்துவாங்க. பெரிய லெவலில் இதை நடத்தணும். முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நேற்றைய போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுனதுனால ஆதவ் அர்ஜுன் பேசுனதை விட எங்க தலைவர் பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுன் எவ்வளோ வன்மையா எவ்வளோ கொச்சமா எத்தனையோ இடத்துல பேசியிருக்காரு. எங்க தலைவர் அது மாதிரி பேசியிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செய்தியை இவங்க கரெக்டான ரெக்கார்டு வச்சிருக்காங்களா? நாளைய சட்டசபைக்காக இன்னைக்கு முன்கூட்டி இது அடக்குமுறை. நாளைய சட்டசபையில் அவங்க ஈஸியாக பேசிடலாம். அதை கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுன்ற ஒரே அந்த காரணத்தால் மட்டும்தான் இந்த செயலே. ஏன்னா ஒரு நாளைக்கு சட்டசபை கூறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எதுக்கு கைது பண்ணணும்? ஆதவ் அர்ஜுன் அவங்க அமைச்சர்கள் பேசாத பேச்சா எங்கள் இளம் தலைவர் பேசியிருக்காரு. நாகரிகமாகவும் எவ்வளோ ஒழுக்கமாகவும் எங்கள் தலைவர் இருப்பாருன்றது எங்களுக்கு தெரியும். இதே நடிகர் விஜய் இன்றைய முதல்வர் நேற்றைய நடிகர் பெண்களுடைய பிரைவேட் பார்ட் என்று சொல்லப்படுகிற பின்பகுதியில கை வைத்து அழுத்துவதை போல ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அது எந்த அளவிற்கு பெண்களுக்கு உகந்ததான விஷயம். அதே போல இன்றைக்கு அவர் வாழ்க்கை தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு எதிராக, அதாவது அதுக்கு உகந்தது அல்லாத ஒரு நடிகையுடன் தொடர்பு வைத்துள்ளார் என்று நாங்கள் கூறவில்லை. எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறவில்லை. அவர்களுடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கார்கள் விவாதத்தை கேட்டு. அப்படி இருக்கும் வகையில் திருச்சியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு டேஷும் கிடையாது. அந்த டேஷில் நாங்கள் என்ன வார்த்தையை ஃபில் பண்ணிக்கணுன்றது ஊடகத்தின் வாயிலாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதே போல தொடர்ந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒரு இதுவும் கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அங்கே எந்த வார்த்தையை போடணும்? இதெல்லாம் நாட்டின் முதல் குடிமகனாக, தமிழ்நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய தலைவர் விஜயும் தாவேகா தலைவரின் விஜயும் தமிழகத்தின் முதல்வருக்கு உகந்த வார்த்தையா? இது ஒரு பார்லிமெண்ட் வேர்டா? இது சரியா? அப்ப அந்த முதல்வரை கைது செய்வதற்கு மத்திய அரசு
முயற்சி எடுக்குமா? ஒரு தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபரே இப்படி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை தொடர்ந்து டேஷ் போட்டு பேசும்போது, ஒரு இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய நாங்கள், இந்த தமிழ்நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு பேச்சுரிமை இல்லையா? முதல்வராக வந்து விட்டால், அந்த அதிகாரம் கிடைத்து விட்டால் என்னவென்றா பேசலாமா? முதல்வர் பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசியதை விமர்சித்து, அவர்களுடைய வாழ்க்கையை விமர்சித்து பேசினால் அது தவறா? எந்த விதத்தில் ஜனநாயகம்? இது ஜனநாயக நாடு, அனைவருக்கும் பேசுவதற்கு உண்டான உரிமை உள்ளது. இது சர்வாதிகார நாடு அல்ல. முதலாவதாக முதல்வர் அதை உணர வேண்டும். அவர்களுக்கு மிக விரைவில் முடிவு கட்டப்படும். ஏதோ எல்லா இயக்கத்தை மிரட்டுவது போல திமுகவை மிரட்ட விடாது. திமுக என்பது பணங்காட்டு நரி, எந்த சலசலவுக்கும் அஞ்சாவது என்பதை இந்த இடத்துல கடின முழக்கத்தோடு சொல்கிறேன். தண்ணீர் வர வேண்டிய இடத்துல தண்ணீர் வரணும்னு சொன்னார். இதை தான் அவர் சொன்னார். தண்ணீர் மேகதாது அணையிலையும் காவேரி அணையிலையும் தண்ணீர் வரணுன்றது தான் இன்றைய விவசாயிகளோட போராட்டமாக இருந்தது. அதை முன்னிட்டு தான் திங்கட்கிழமை கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு மாபெரும் போராட்டம் விவசாயிகளால் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி செயலாளராக இருக்கின்ற திரு உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டத்தை மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அந்த போராட்டத்தை பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்தில் வேற எதுவும் தவறான வார்த்தைகள் அவர் எதுவும் சொல்லலை. மக்களுக்கான போராட்டம், தண்ணீர் எங்கே வர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகே அவர் சொல்லியிருக்கிறார், காவேரி நீரிலே தண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கை, மக்களின் கோரிக்கை. அதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்காக இன்றைய இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்க வேண்டும் என்று தான் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். இதை போராட்டமாக ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவர் போராடாமல் வேறு யார் இந்த போராட்டங்களை முன்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு இருக்கின்ற புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு பேட்டியை கூட காலையில் பார்த்தேன். அதில் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பெண் சமுதாயத்தினரை சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே மாவட்டங்களிலே போராட்டம் செய்ய என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். நான் கேட்கின்றேன், மேகதாது அணைக்கு போராட்டங்களை ஏன் மேற்கொள்ளவில்லை? காவிரியிலே எப்போதும் போல ஜூலை 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்காத நிலையிலே அன்றைக்கு அதற்கான போராட்டத்தை ஏன் இந்த புஷி ஆனந்த் அமைச்சர் அவர்கள் வெளியிடவில்லை? இதற்கான கேள்விகளை மீடியாக்களில் நீங்கள் தான் அவர்களை கேட்க வேண்டும். இன்றைக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கின்ற அவர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது ஒரு சட்டங்கள் பல இருக்கலாம் சார். ஆனால் என்ன காரணங்களுக்கு எந்த சட்டங்களை திணிப்பது என்பதற்கு சட்டத்தில் வழிமுறைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றங்களிலே பல்வேறு கொட்டுக்களை இந்த தாவேக அரசு பெற்று வருகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் பொய் வழக்குகளை போட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் முன்பிணையை பெறுகின்ற சூழ்நிலையும், நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்த பின்பு அதற்கு அவர்களை விடுவிக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு தமிழகத்திலே நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுவார். ஏனால் நீதி மற்றும் என்றுமே நாங்கள் நம்புகின்ற இயக்கம் நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும் என்பது கலைஞரின் தாரக மந்திரம். கலைஞரின் தாரக மந்திரத்தின் மூலமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை 5 ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வழியிலே போராடினாரோ அதே அறவழியிலே தான் நாங்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். நிச்சயம் அந்த போராட்டத்தின் மூலமாகவே மக்கள் போராட்டங்கள் தமிழகத்திலே ஒரு உருவாகின்ற சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பேசியதில் எந்த தவறும் இல்லை. நிச்சயம் நீதிமன்றம் விடுவிக்கும், சட்டத்தை நாங்கள் நம்புகின்றோம். சட்டத்தின் வாயிலாக எங்கள் கழக தலைமை போராடும். அந்த வகையில் நாங்கள் காத்திருப்போம். நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும் தான் எங்களுடைய குறிக்கோள். 12 மணி வரைக்கும் கைது நடவடிக்கை கூடாது அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தல் ஒன்று கொடுத்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருந்து கைது செய்து அழைத்து சென்று இருக்காங்க, தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்க? அதான் சொல்றோம் இல்லையா, நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கின்ற ஆட்சியாளர் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற போக்கிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஏனால் நீதிமன்றம் ஒரு 12 மணி வரை காத்திருக்க வேண்டும், எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொன்ன நிலையிலே கூட இன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையாவது தாவேகாவின் அரசினால் இந்த ஒரு தூண்டுதலின் பேரினால் இன்றைக்கு அழைத்து செல்கிறார் என்றால் இது நீதியை எதிர்க்கின்ற ஆட்சியாகத்தான் இவர்கள் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பேச்சில் எங்க சர்ச்சை இருக்கு? அவங்க சொல்ற மாதிரி சம்பந்தப்பட்ட நடிகையோட பெயரை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உச்சரிச்சாரா? இல்ல, கிடையாது. அதை தாண்டி நாளைக்கு சட்டமன்றத்துல நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் தினந்தோறும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பாலியல் வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் வழக்குகள், அரசு வழக்கறிஞரை நியமிச்சது ஊழல், இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு சட்டமன்றத்துல அண்ணன் கேள்வி எழுப்பாங்கன்னு பயந்து எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு வழக்குல அவசரமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்முடைய மூத்த வழக்கறிஞரான ஹசன் முகமது ஜின்னா கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க, 12 மணி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறப்போ எதற்காக இப்போ உடனடியாக 12 மணிக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க? அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி போனாருன்னு பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, டிவிகே தொண்டர்கள் மாதிரி போலீஸ் வந்ததும் ஆர்ப்பாட்டத்தில் பூந்தடிச்சு ஓடுறதுக்கு திமுக தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அண்ணன் ஏறி போன வண்டியை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி அவரும் மற்ற கட்சி தலைவர் மாதிரி 41 பேரை கொன்னுட்டு நம்முடைய முதலமைச்சர் திருச்சி ஏர்போர்ட்ல உடனே தெரிக்க ஓட்டினார்ல, அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது அவர். அந்த கைது செய்யப்பட்ட வேன்ல இருந்து வெளியே தொண்டர்கள் கை காமிச்சு
ஆக்ரோஷப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அதையும் தாண்டி இந்த கைது எப்படி இருக்குன்னு பத்திரிகையாளர் கேட்கிறப்போ இந்த கைது காமெடியான கைதுன்னு சொல்றாரு. இது மொத்தமா என்னத்தை குறிக்குதுன்னா, நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப 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 இன்செக்யூர்டா இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் பார்த்து ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காரு. முதலமைச்சர் என்ற பேர் வரது பார்த்து இன்செக்யூர்டா இருக்காரு. மொத்தமா அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, அவர் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஒரு கேடு கெட்ட ஆட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக தான், அந்த இன்செக்யூரிட்டிக்காக தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. குறைய சொன்னா அது சொல்றதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவரே இருக்கிறாரு. அதையே சொல்லக்கூடாது அப்படின்னா இது அடக்குமுறையாக தான் இருக்குது. இது கடந்த காலையில் இந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு விரோதமான போக்கு தான் கடைபிடிச்சிருந்தாங்க. அதில் தலைவர் கழக தலைவர் தளபதி அவரோட ஆட்சிக்கு வரும்போது எல்லாரையும் நட்போட அணுகச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ அது வேண்டான்ற மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்க இதை இவர் திரும்பி கடந்த கால ஆட்சி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது ஒரு அராஜகம், எது பேசினாலும் ஒரே அராஜகம். பத்திரிகையாளர் தாக்குறது, எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப மோசமான செயல் தமிழ்நாட்டில் நடக்குது. ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் இது. நிச்சயமா நாளைய தினம் பட்ஜெட்டும் அதுதான் அவர் நிறைய ஒரு நாளைக்கு நிச்சயமா அவரோட மக்கள் சார்பாக பேச வேண்டியது. அவர் நாளைக்கு கலந்துக்க கூடாதுன்றத ஒரு நோக்கத்தினாலே தஞ்சாவூர்ல கேஸை ஃபைல் பண்ணி அவரை இன்னைக்கு தஞ்சாவூர் கூட்டு போயிட்டு இந்த பெயில் கிடைச்சா கூட தஞ்சாவூர்லேயே அவர் கையெழுத்து போடுற மாதிரி இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்குறாங்க. இது உண்மையிலேயே நல்ல போக்கா தெரியல. அவர் விஜய் வருவார், நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி நிறைய ஜனங்க ஓட்டு போட்டிருந்தாலும் இன்னைக்கு அவங்களே ஐயோ தெரியாம போட்டுட்டோன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு விஷயமும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. அனுசரித்து அன்பாக போகணும். இதுதான் ஒருத்தர் எதிர்கட்சியை அழைச்சிட்டு போகணுன்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கழக தலைவர் எடுத்துகிட்டு வந்த இதுவே அப்படி தான், எல்லாரோட அனுசரிச்சுட்டு போகணும் தான். இவர் கடந்த கால ஆட்சி நினைவுபடுத்துகிற மாதிரியே தான் இருக்குது. நாளைக்கு பட்ஜெட்டில் அவர் நிச்சயமாக அவரோட ஸ்பீச் நிச்சயமாக இருக்கும். அவரோட மக்கள் சார்பாக நாளைக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன குறை பட்ஜெட்லன்ட்டு சொல்லுவாருன்றதுக்காகவே இது அரசு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. இது மக்களுக்காக பேசணும்ல, அதுக்கு தானே எதிர்கட்சி தலைவர்னவரே எப்பவுமே எதிர்த்து பேசுவார்னே நினைக்கக்கூடாது. மக்கள் சார்பாக பேசுகிறாரு எதிர்கட்சி தலைவர். தனிப்பட்ட முறையிலான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் என்ன விமர்சனம் வச்சாங்க? பப்ளிக்ல யாரோ பேசியிருப்பாங்க. அவர் வாயால் ஏதாவது தப்பா பேசியிருக்க, ஆபாசமா பேசியிருக்கிறாரா சொல்லுங்க? அந்த மாதிரி ஏதாவது ஆடியோ இருக்கா? பப்ளிக்ல 1000 பேர், அது கூட அவர் ஏதாவது பேர் சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்ல ஆபாசமான விஷயம் பேர் இஷ்யூ பண்ணி சொல்லியிருக்காரா? இதெல்லாம் அவங்க புத்திசாலித்தமா பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இது நாளைக்கு பட்ஜெட்டுன்ற காரணத்துக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு ஆணித்தரமா சொல்றோம் நாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் கூட அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுதுப்பா, அதுக்காக இவர் ஏதோ செய்யறாரு போல, அதுக்கான இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயை அடைப்பதற்கு கூட இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது நடவடிக்கைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் வாயை மூடி மௌனம் சட்டமன்றத்தில் காக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தில் இருக்கும் என்று கூறுகிறது சூழ்நிலையை பொதுமக்கள் வாயிலாக நாங்கள் கேட்கின்ற சூழ்நிலை இன்று உருவாகியது. நிச்சயமாக சொல்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சட்டமன்றமாகட்டும், மாநகராட்சி மாமன்றமாகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் எந்த செயலை, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இது போன்ற அடக்குமுறைகளுக்கு அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை நிச்சயம் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டே இருப்போம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையால் இந்த கைது நடவடிக்கையோ, இப்போது காவல்துறை அழைத்து செல்லப்படுகின்ற இந்த செய்தியோ நிச்சயம் எங்கள் சட்டமன்றத்திலே எங்களுடைய உறுப்பினர்களின் குரல் வலையை என்றும் அது நசுக்காது. மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொன்றும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கம் உருவானது 1949 என்றாலும் ஆட்சி கட்டிலே 18 ஆண்டுகள் கழித்து 1967 தான் நாங்கள் ஆட்சிக்கு அமர்ந்தோம். 18 ஆண்டு காலம் மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி மக்கள் பிரச்சனைகளை அறிந்து பின்பு தான் அண்ணா ஆட்சி கட்டிலே அமர்வதற்கான ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இது மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான போராடுகின்ற இயக்கம் என்பதற்கு இதுவே உதாரணமாக இருக்கும்.